இந்த உலகத்துல பிறந்து ஞான நிலை அடைந்த அத்துணை ஞானியர்களுக்கும் ஞான நிலைய அடைய காத்திருக்கும் அத்துணை ஞானியர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஞான நிலையை அடைவது தான் எல்லாரோட ஒரு உண்மையான ஆசையா இருக்கும். ஆனா அந்த ஆசைக்கு அதிகமான விஷயங்கள் நம்ம கிட்ட முட்டுக்கட்டையா இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து நம்ம ஒரு ஆன்மீகத்துல உச்சநிலையை அடையணும் அப்படின்னா விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவையான அவசியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. சரிங்களா? இந்த விழிப்புணர்வை அறிவியலோ மற்ற விஷயங்களோ உள்ளார்ந்து சொல்ல முடியாது. ஆன்மீகம் மட்டும்தான் அதோட இருப்பு நிலையை, அதோட உண்மை தன்மையை மிக உயர்ந்த நிலையில சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப ஒரு மொபைல் போன் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மொபைல் போன் அதுக்குள்ள பாஸ்வேர்ட் போட்டு நம்ம உள்ள போறோம் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ஃபோல்டர் இருக்கும். அதாவது மெயில் இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும், மை ஃபோல்டர் இருக்கும், கேலரி இருக்கும். இது மாதிரி நிறைய நமக்கு தேவையான அத்தனை ஃபோல்டர்களும் நம்மளும் உருவாக்கி வச்சிருப்போம், அதுக்குள்ளேயும் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஃபோல்டர்ல எது தேவையோ நம்ம என்ன பண்றோம், கையினால ஸ்க்ரோல் பண்ணி எது தேவையோ நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ள போய் பயன்படுத்துறோம். சரிங்களா? அதே போலதான் நம்மளோட இப்ப நம்ம குழந்தையா பிறக்கிறோம், இந்த சமுதாயத்துல வளர்ந்து வரோம். அப்ப வளர்ந்து வரப்ப நிறைய விஷயங்களை பார்த்து கேட்டு கத்துக்கிட்டு ஐம்பொறிகள் மூலமா உணர்ந்த அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அப்ப நம்ம மனசுக்குள்ள நிறைய சாஃப்ட்வேர்கள் இருக்கு. என்ன அப்படின்னா கோபம், பொறுமை, பொறாமை, பயம், சந்தோஷம், கருணை, அன்பு, இப்படி கலந்து அப்படியே நிறைய சாஃப்ட்வேர்களை நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். ஒவ்வொருத்தர் அவரவர்களோட சூழ்நிலைக்கு தகுந்து அவரவர்களோட விஷயங்களை பொறுத்து எந்தெந்த பர்சன்டேஜ் அதிகப்படுத்தணும், எந்தெந்த பர்சன்டேஜ் குறைவா வச்சுக்கணுங்கிற முடிவை அவங்களே எடுத்து அவங்களே அதை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோபத்தோட, பொறாமையோட, பயத்தோட இப்படியே வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். ஆனா மற்ற சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்போட, கருணையோட, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா மாறி ரொம்ப ஒரு சாந்தமான நிலையோட இருப்பாங்க. அது அவங்க அந்த பர்சன்டேஜை அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இந்த இடத்துக்குள்ள விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த விழிப்புணர்வு எப்போதும் நமக்குள்ள இருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு கார் ஓட்டு போறீங்க, திடீர்னு ஒருத்தர் குறுக்க வர ஆரம்பிச்சீங்களா, டக்குன்னு பிரேக் போடுறீங்க பாத்தீங்களா, அப்ப விழிப்புணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதே போல நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குன்னா டக்குன்னு எழுந்துருவீங்க. அப்ப விழிப்புணர்வு வேலை செஞ்சு உங்களை எழுப்பி விட்டுறது. அதே போல ஏதோ ஒரு தவறான விஷயத்த உங்கள்கிட்ட குடிக்க கொடுக்குறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, எடுத்துட்டு போறப்ப மூக்குல அந்த ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிருங்க இது தவறான விஷயம். உடனே என்ன பண்ணுது, இது வேணாங்கிற முடிவை எடுத்துக்குது. அப்ப அங்க விழிப்புணர்வு செயல்படுது. இப்படி இந்த விழிப்புணர்வு நமக்குள்ள இருக்கு. ஆனா என்ன பண்ணுது, ரொம்ப நிதானமா ரொம்ப ஸ்லோவா வேலை செஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? இது எங்க தேவையோ, அதாவது நம்மளோட மனசையும் நம்மளோட உடம்புக்கு எப்ப ஆபத்து ஏற்படுதோ அப்ப மட்டுமே வேலை செய்யுது. இப்ப நீங்க ஒரு இதயம் எடுத்துக்கலாம், இதயமும் வேலை செய்யுது, தன்னைத்தானே அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நுரையீரல் பாத்தீங்கன்னா நுரையீரலும் தன்னைத்தானே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த நுரையீரலை நீங்க பழக்கப்படுத்தி 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 மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி அதை மிக உன்னதமான நிலைக்கு நீங்க உட்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு 3 நிமிஷம் கூட மூச்சு பிடிச்சு இருக்க முடிகிற அந்த பயிற்சியை உருவாக்க முடியும். அப்ப அந்த நுரையீரலுக்கு உங்களால அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அதே போலதான் அந்த இதயத்துக்கும் நீங்க பயிற்சி கொடுத்தீங்கன்னா அதை உங்க சொல் பேச்சு கேட்க வைக்க முடியும். சரிங்களா? அது போலதான் இந்த விழிப்புணர்வை நீங்க தானாவே இயங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா அதை நீங்க கண்டுபிடிச்சு இயக்க ஆரம்பிக்கிற ஒரு ஆளா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை சாஃப்ட்வேர்கள் என்னங்கிறத அது தேட ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப எது நல்லது எது கெட்டதுன்ற பிரிவுகளை அது உட்படுத்தும். இப்ப ஒருத்தருக்கு கோபம் வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த சாஃப்ட்வேர் அதாவது விழிப்புணர்வுங்கிற விஷயம் வேலை செய்யலைன்னா நீங்க கோபம் படுறீங்க. ஆனா அந்த உணர்வும் நீங்களும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு அந்த கோபத்துக்குள்ளே ரொம்ப ஆழ்ந்து போய் கோபப்படுவீங்க. சரிங்களா? அதே போல ஒரு பயப்படுறீங்கன்னா பயங்கர உணர்வும் நீங்களும் ஒண்ணு அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டு அந்த பயநிலையை அதிகரிச்சு உங்க உடல்நிலைக்குள்ளேயும் பாதிப்பு ஏற்படுத்திக்கிற மாதிரியான உணர்வுகளை வச்சுக்கிட்டு பயப்படுவீங்க. அப்ப அந்த உணர்வும் நீங்களும் வேற வேற அப்படி கிடையாது, ரெண்டும் ஒருத்தர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. அதே போலதான் இப்ப ஒரு இந்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த விழிப்புணர்வை நீங்க கண்டுகிட்டீங்க அப்படின்னா, கண்டு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, கோவப்படுறீங்கன்னா கோவப்படுறோம் அப்படிங்கிற உணர்வை அது உட்புகுத்த ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப சொல்ல ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும், அந்த கோபத்தோட பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிக்கும். அப்ப பயமும் அதே போலதான், மற்ற தீமையான விஷயங்களுக்குள்ள நீங்க எல்லாமே உணர்ந்து செய்யும் பொழுது அது செய்யறோம் அப்படிங்கிற உணர்வை அந்த விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதோட சதவீதங்கள் குறைய ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்ப நல்ல விஷயங்கள் எது அப்படி, ஏன்னா அந்த விழிப்புணர்வா இருக்கிறது
என்ன சாட்சி, ரைட்டுங்களா? அது வந்து இறையிலேருந்து வந்த ஒரு விஷயம் அந்த விழிப்புணர்வுங்கிறது. ஏன்னா விழிப்புணர்வு வந்து அங்கேருந்து வந்த விஷயம், காலங்காலமா தொட்டு வர விஷயம். அந்த விழிப்புணர்வு வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் அனுமதிக்கும். ஏன்னா அப்பதான் அது சாந்தமான நிலைக்கு போகும். அப்ப அன்பு, கருணை, சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி போறப்ப அதோட அதையும் நமக்கு உணர்த்தி இது நல்லது அப்படின்னு சொல்லி அதோட பர்சன்டேஜ் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைலுக்குள்ள ஒரு தேவையற்ற சாஃப்ட்வேர்களை போடுறீங்க. இப்ப வந்து கேம் சாஃப்ட்வேர் நிறைய போடுறீங்க, இல்ல அந்த மொபைலே தாங்க முடியாத அளவுக்கான கனமான சாஃப்ட்வேர்கள் நீங்க போடுறீங்கன்னா அந்த மொபைல் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஹேங் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஹேங் ஆக அந்த மொபைல வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் திறந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதே போலதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த கோபம், பயங்கர கனமான சாஃப்ட்வேர்கள்லாம் ரொம்ப அதிகமா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நாளடைவில் ஹேங் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த ஹேங் அதாவது உங்களோட சமநிலை கெடும். அப்படி சமநிலை கெட்டுச்சுன்னா என்ன ஆகும், உடம்புக்குள்ள வந்து பிளட் பிரஷர் உருவாகும், சுகர் உருவாகும், தூக்கமின்மை உருவாகும், கொலஸ்ட்ரால் உருவாகும், இது மாதிரி பல பிரச்சனைகள் உருவாகும். அதாவது மனசுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் உடலுக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி அந்த உடலுக்குள்ள வேலை செய்யறப்ப என்ன ஆகும், நீங்க வந்து மருத்துவர், மருத்துவமனை இப்படி உங்களோட வாழ்க்கை ஓட்டம் மாற ஆரம்பிக்கும். ஆனா அது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த உணரணும் அப்படின்னா உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. அப்ப இந்த விழிப்புணர்வு எங்கேருந்து வருது, ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறப்பதான் இந்த விழிப்புணர்வு என்ற ஒரு சூழ்நிலையே உருவாகுது. சரிங்களா? விழிப்புணர்வு நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா இந்த விழிப்புணர்வு எப்ப வெளிச்சிக்க ஆரம்பிக்குது, நம்ம வந்து ஆன்மீகன்ற ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு தியானம் மற்ற விஷயங்களை படிப்படியா போறப்ப இந்த விழிப்புணர்வோட நிலையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி அதிகரிக்க 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 உங்கள்கிட்ட நல்லது எது, கெட்டது எது, எதுக்குள்ள நம்மளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் தீமையா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்மையா இருக்கு அப்படிங்கிற பாகுபாட்டை உணர்ந்து தீமையான விஷயங்களோட சதவீதத்தை குறைச்சி நல்ல விஷயங்களோட சதவீதத்தை அது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்படி அதிகரிக்கலாம் என்ன நடக்கும், இப்படி அதிகரிக்கலாம் என்ன நடக்கும்னா நமக்குள்ள ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும், அமைதியான சூழ்நிலை உருவாகும். அப்படி அமைதியா உருவாகிறப்ப நம்மளோட செல்கள் அனைத்தும் சிறப்பா வேலை செய்யும். அப்ப நம்மளோட உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப அமைதியான சாந்தமா அது ஒரு ஆனந்தமான நிலையை நோக்கி போகும். அப்படி ஆனந்தமான நிலையை நோக்கி போறப்ப நீங்க அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள, அடுத்தடுத்த ஆன்மீக முன்னேற்றங்களுக்குள்ள, அடுத்தடுத்த ஆன்மீக உச்சங்களுக்குள்ள நீங்க வந்து பயணப்படுவீங்க. அப்படி பயணப்படுறப்ப என்ன ஆகும், நீங்க எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆளா மாறி நிப்பீங்க. அப்ப ஒரே ஒரு விஷயம்தான், இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஒரு ஆளை எப்படி மாத்துது பாத்தீங்களா? அதாவது அந்த அதாவது இப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த இந்த வீடியோ பாக்குறீங்க, வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த வேலைகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. அதே நேரத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த விழிப்புணர்வுங்கிறது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கா, அப்ப நம்ம சாப்பிடுறோம், இப்ப நம்ம வந்து சாப்பாடு போடுறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்பே நினைவு எங்கேயோ போயிடும். அதே போல ஒரு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம், இல்ல அதை மென்னு சாப்பிட மாட்டோம். சரிங்களா? இது மாதிரி பல விஷயங்களும் ஒரு சாப்பாடு சாப்பிட்றப்ப நடக்கும். அப்ப ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரீங்க, இல்ல நம்ம சாப்பாடை எடுக்கிறோம், அதை பார்க்கிறோம், நல்லா மனம் உவந்து அந்த சாப்பாடை நினைச்சு உள்ள போட்டு மென்னு கூலாக்கி உள்ள அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலையை உங்களுக்குள்ள அதிகப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சாப்பாடு சிறப்பா உள்ள போகும், சிறப்பா செரிமானமாகும், உடல்நிலை சிறப்பா சமநிலையை இயங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா விழிப்பு நிலை எங்கெல்லாம் செயல்படுதுன்னு? இந்த ஒரு விஷயம் இது மட்டும் இல்ல, எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வர்றதுக்கு தான் அந்த விழிப்புணர்வுங்கிற அந்த சாளரம் மிக 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 உயர்ந்த நிலையை நம்மளை நோக்கி அழைச்சிட்டு போக தயாரா இருக்குங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த விழிப்பு நிலையை அதிகப்படுத்த 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 நம்ம மிகப்பெரிய உன்னத நிலைகளுக்குள்ளாம் பயணம் ஆகுவோம். இதைத்தான் திருமூலர் அவர்கள் சொன்னாங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானாகின்றானே அப்படின்னு திருமூலர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, தன்னைய அறிகிற அந்த விழிப்புணர்வு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நீ ரொம்ப கெட்டு குட்டிச்சவரா போயிடுவடா. ஆனா இதை என்னைக்கு உணர்ந்து நீ அறிய ஆரம்பிச்சிட்டியோ நீ என்ன பண்ற, மிக உயர்ந்த அதாவது தன்னையே கடவுள் அப்படிங்கிற நிலைக்கு உன்னை உயர்த்திக்குவ அப்படின்னு வந்து சொல்றார். சரிங்களா? அதனாலதான் நம்ம எப்போதுமே நமக்கு ஒரு விஷயம், அதாவது ஆன்மீகம், அதனாலதான் நம்ம வீடியோ பகுதியில ஒவ்வொரு விஷயங்களா நான் எடுத்துட்டு போறேன். முதல்ல ஆன்மீகம் ஏன் தேவை அப்படிங்கிறத சொன்னேன். சரிங்களா? அடுத்து ஆன்மீகத்துக்கு சுய விழிப்புணர்வு ஏன் அவசியம் அப்படிங்கிறத சொன்னேன். நம்மளோட உடல் பகுதி எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு விஷயங்கள் நமக்குள்ள வந்து மிக உன்னதமா படைக்கப்பட்டிருக்கு, இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத 2வது வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3வது வீடியோ பகுதி
உங்களுக்கு எதை சொல்ல வருது அப்படின்னா, விழிப்புணர்வு அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்ல வருது. இந்த விழிப்புணர்வு உடனே அதிகமாயிருமா, உடனே நினைச்சவன அதிகமாயிருமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. ஏன் அப்படின்னா, நம்ம பழைய சாஃப்ட்வேர்களே நம்ம இயங்கிட்டு இருக்கோம். பல சாஃப்ட்வேர்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோம். இனிமே தான் நம்ம புதுசு புதுசா இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளை யாரும் நம்ம உணர்ந்துக்க ஆரம்பிக்கணும். அப்படி உணர்ந்துக்க ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அப்படி மாற ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆன்மீக தேடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உட்புகுத்தி நீங்க படிப்படியா உள்ள வர 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 விழிப்பு நிலை அதிகமாயிட்டே இருக்கும். இந்த விழிப்பு நிலை அதிகமாக உங்களுக்குள்ள அமைதியும் ஆனந்தமும் உருவாயிட்டே இருக்கும். இந்த அமைதியும் ஆனந்தமும் உங்களுக்கு மிகப்பெரிய, நீங்க இந்த உலகத்துக்கு ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிற விஷயமா அது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த தருணத்தை முதல்ல தெளிவா உள்வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, கொடுக்கிற இந்த விழிப்பு நிலையை உருவாக்குற ஒவ்வொரு தருணமும் ரொம்ப ரொம்ப அவசியமான தருணம். இந்த தருணத்தை இப்பயும் நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போதுமே விழிப்பு நிலை உருவாகவே உருவாகாது. அதனால கண்டிப்பா இந்த பிறவியில விழிப்பு நிலை அடைந்து நல்ல ஒரு நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையையும் ஒரு உத்வேகத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தி நம்ம அனைவருமே பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். ஆனந்தம் பெருகட்டும். நன்றி.